Hi friends, welcome to RicendSpices channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமான கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இப்போ 2.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதில் 2 ஏலக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பலகாரத்துக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்க, இந்த மாதிரி கொதி வந்ததும் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதை ரொம்ப ஆற விடாதீங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் நெய் எடுத்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதும் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் கோதுமை மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு உள்ளே சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கோதுமை மாவு உடனே தீஞ்சிரும். இப்போது அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு மெதுவாக இந்த மாவை நல்லா வறுத்தெடுங்க. இப்போ இந்த மாதிரி நிறம் மாறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்ததும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கடாயில் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, அல்வா கடாயில் ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அல்வா வெறும் சுவையான அல்வா மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப சத்தான அல்வா கூட. இந்த அல்வாவை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.